அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. என்னன்னா அவங்க கழுத்தை ஒரு கயிறை வச்சு நெரிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா அவங்க தலையை ஒரு பொருளை கொண்டு அவங்க தலையை பலமா அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸ் வீட்டுக்குள்ள வராங்க. இன்னொன்னு என்ன ஒரு விஷயம்னா ஜான் பெனட் ராம்சி கடைசியா பைனாப்பிள் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் போலீஸ் மறுபடியும் வீட்டுக்கு விசாரிக்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு கடைசியா பைனாப்பிள் கொடுத்தீங்களா அப்படின்னு உங்க பொண்ணு கொடுத்தீங்களான்னு கேட்கிறப்போ அவங்க இல்ல நாங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு டவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டு கிச்சன்ல போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த கிச்சன்ல ஒரு மங்குல பைனாப்பிள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பைனாப்பிள் மங்க ஃபிங்கர் பிரிண்ட் அதில் பதிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ரிசல்ட் வருது. போலீஸ் அதை பார்த்து ஷாக் ஆவாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஜான் பெனட்டோட அண்ணன் பர்க்கோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. கேட்குறாங்க, ஓகே உங்க பையன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை என் பையன் செஞ்சிருக்க மாட்டான், ஒரு 9 வயசு பையனால எப்படி